வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சபாநாயகருமான தனபால் இருக்கார்ல, தனபால் அதிமுக சார்பாக இந்த முறை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்துருக்கார் போல. ஆனால் அதிமுக தலைமை தனபாலை கூப்பிட்டு பேசவே இல்லையா. போட்டியிறீங்களா இல்லையா அப்படிங்கிற எதையும் கேட்காம தனபாலுக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. இது அதிமுகக்குள்ள பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்தே அதிமுக இருக்கக்கூடியவர் தனபால் அவர்கள். எம்ஜிஆர் காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினரானவர். பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் அமைச்சராக்கப்பட்டவர். பிறகு சட்டப்பேரவையுடைய தலைவராக, அதாவது சபாநாயகராக ஆக்கப்பட்டவர் தனபால் அவர்கள். தனபால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் மாமன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அதில் வடிவேல் நடிச்சிருப்பார்ல. தனபால் அவர்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு தான் அந்த மாமன்னன் அப்படிங்கிற படமும் வடிவேலுடைய கேரக்டரும் உருவாக்கப்பட்டதாக படக்குழு சொன்னாங்க. ஓகே, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது கீழிருந்து மேலே வந்தவர் தனபால் அவர்கள். கட்சிக்காக பல வருடங்கள் தொடர்ந்து கட்சியில் பயணித்தவர். அவருக்கு ஏன் சீட்டு மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு டிபேட்டு. இது எல்லாத்தையும் தாண்டி தனபால் அவர்கள் இப்போ அவர் தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அது இன்னும் பெரிய ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு சீட்டு மறுக்கப்பட்டது கூட எனக்கு வேதனையாக இல்லை, ஆனால் எனக்கு சமீப காலமாக உடல்நலம் சரியில்லை, ஹெல்த் வைஸும் எனக்கு ப்ராப்ளம். அதை பற்றி அதிமுகவில் இருக்கக்கூடிய யாருமே ஒரு சின்ன விசாரிப்பு கூட விசாரிக்கலை. தொலைபேசி மூலமாகவோ இல்லை நேரடியாக கூட யாருமே என்னுடைய ஹெல்த்தை பற்றி விசாரிக்கவே இல்லை. எம்ஜிஆருடைய காலகட்டத்திலேருந்து நான் அதிமுகவில் இருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. 1988 அதுக்கு மேலேயோ சரியாக தெரியல, அப்போது தனபாலுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அப்போது ஜெயலலிதா அவர்கள் நேரடியாக ஸ்பாட்டுக்கு முதலுதவி வழங்கி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அது மாதிரி என் மேலே பாசமாக இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். ஸோ இப்போ இந்த நிலைமையில எனக்கு முடியாததை ஒரு சின்ன விசாரிப்பு கூட விசாரிக்கலை அதிமுகவுடைய தலைமை, அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள். இந்த நேரத்தில் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தனபால் குறிப்பிட்டிருக்காரு. அப்பாவுக்கு முடியலை, அதிமுகவில் இத்தனை வருஷம் பொறுப்பில் இருந்தார், உடல்நலத்தை கூட விசாரிக்கலையே அப்படின்னு விரக்தி அடைந்து என் பையன் டிவிகேல சேர்ந்து இப்போ டிவிகேவுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு, ராசிபுரத்துடைய வேட்பாளராக இப்போ அறிவிக்கப்பட்டிருக்காரு. அதிமுக நிர்வாகிகள், தலைவர்கள் என்னுடைய உடல்நலத்தை விசாரிக்காதனால விரக்தி அடைந்து இப்போ இந்த டிசிஷனை என் பையன் எடுத்திருக்காரு. ஆனால் நான் எப்போதுமே அதிமுகவோட தான், ஆதியும் அந்தமும் அதிமுக தான் எனக்கு அப்படின்னு தனபால் அறிக்கை வெளியிட இது தமிழக அரசியல்லையே பெரிய புயலை கிளப்பியிருக்கு. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனபாலுக்கு சீட்டு கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் கட்சியுடைய தலைவர் முடிவு. ஆனால் முடியாத போது ஏன் ஒரு சின்ன அக்கறையோடு விசாரிக்கலை? நேரடியாக விசாரிச்சிருக்கணும். இத்தனை வருஷம் கட்சியில் இருக்கக்கூடியவர். சரி, நேரடியாக விசாரிக்கலைனாலும் ஃபோன் மூலமாகவாவது விசாரிச்சிருக்கலாம். எப்படி இருக்கீங்கண்ணே, ஹெல்த் நல்லா இருக்கா, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு இந்த சின்ன அக்கறையோட கூட விசாரிக்கலையே பழனிசாமி அப்படிங்கிற டிபேட் நடந்துக்கு இருக்கு. இப்போ தனபால் அவர்களுடைய இந்த அறிக்கைக்கு அதிமுக தரப்பு விளக்கத்தை கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இபிஎஸ் அவர் தரப்பு விளக்கத்தை கொடுத்தா யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்தியை திணிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. தேர்தல் நேரத்தில் இது மாதிரி திமுக பண்ணுறது சாதாரணம் தான். எதுக்காக திமுக இப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிபிஎஸ்சி பள்ளிகளில் 6ஆம் வகுப்புக்கு மேலே 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை கம்பல்சரி பண்ணியிருக்காங்க, ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே சிபிஎஸ்சி பள்ளிகளில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் இருக்குது நடைமுறையில். அதான் அண்ணாமலை கேட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சிபிஎஸ்சி பள்ளி நடத்தும் உங்களுடைய மகள்கிட்ட போய் கேட்டிங்களா, மகளே நீ நடத்தக்கூடிய பள்ளியில் தொடக்க நிலை மாணவர்களுக்கு தமிழை பயிற்று மொழியாக கற்பிக்க தொடங்கிட்டியா, தமிழை பயிற்று மொழியாக பயன்படுத்துறியா அப்படின்னு உங்களுடைய மகள் நடத்தக்கூடிய பள்ளியை பற்றி உங்கள் மகக்கிட்ட கேட்டிங்களா அப்படின்னு அண்ணாமலை ஒரு அதிரடியான அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்களுடைய இந்த அறிக்கை பேசுபொருளாக மாறி இருக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய பறக்கும் படை இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்டாலின் அவர்களுடைய வண்டியை நிப்பாட்டி, இபிஎஸ் உடைய வண்டியை நிப்பாட்டி, இது மாதிரி பொலிட்டிக்கல் லீடர்ஸுடைய வண்டியை நிப்பாட்டி செக் பண்ணுறத கடந்த 2-3 நாட்களில் பார்க்க முடிஞ்சிச்சு. எலெக்ஷன் கமிஷன் பறக்கும் படை அதிகாரிகளை வச்சு அரசியல் தலைவர்களுடைய வண்டியை மட்டும் சோதனை பண்ணால் பத்தாது,
கிராமங்களில், நகரங்களில், ஒவ்வொரு தெருக்களில் பணப்பட்டுவாடா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அதை எப்படியாவது கண்டுபிடிச்சி அதை தடுத்து நிறுத்த பார்க்கணும். பணப்பட்டுவாடா ஒரு இடத்துல நடக்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா உடனடியாக விசாரணையை தொடங்கணும். யார் பணப்பட்டுவாடா செய்ய சொன்னது, எந்த வேட்பாளருக்கும் இதுக்கும் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிச்சி உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா, ஒரு வேட்பாளர் பணப்பட்டுவாடால இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா அந்த ஸ்பாட்லேயே அவரை தகுதி நீக்கம் பண்ணணும். வேட்பாளர் அப்படிங்கிற அந்த தகுதியை நீக்கணும். அப்போ தான் மற்ற வேட்பாளர்கள் பயப்படுவாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அப்போ தான் குறையும். எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கணும். பணப்பட்டுவாடால எந்த கட்சி இறங்கினாலும் அந்த கட்சியுடைய அங்கீகாரத்தையே சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு இது மாதிரியான ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் களத்தில் பணப்பட்டுவாடா அப்படிங்கிறதே தடுக்கப்படும், குறையும் அப்படிங்கிறதான் மக்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.